வேதத்திலிருந்து ஒரு நிமிஷம் இந்த சம்பவத்தை கேளுங்க. வேதத்தில் யோசேப் அப்படிங்கிற மனுஷன் நீதிமானாக இருக்கிறாரு. ஸோ அவருமே ரொம்ப சந்தேகத்தில் அவர் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பெண்ணாகிய மரியாளை ரகசியமாக எப்படியாவது தள்ளி விட்டுறணும், அவளை அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவர் சிந்திச்சுட்டே இருக்கிறாரு. மரியாள் கன்னிகையாக இருக்கும்போதே பரிசுத்த ஆவியினால் அவள் கர்ப்பவதி ஆகிடுறா. ஸோ இப்போ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால யாருக்கு யோசேப்புக்கு சந்தேகம் வருது. நார்மலாக நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் தானே. என்னடா நமக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நம்ம என்கேஜ் பண்ணியிருக்கிற பொண்ணு என்னடா கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னா யாராவது நம்ம அக்செப்ட் பண்ணுவோமா? அதே சூழ்நிலையில் தான் யோசேப் இருக்கிறது. எப்படியாவது ரகசியமாக நம்ம இதால் மரியாதை தள்ளி விட்டுறணும்னு நினச்சிட்ருக்கார். நான் நம்புகிறேன் கண்டிப்பாக மரியாள் இந்த காரியத்துக்காக ஜெபிச்சிருப்பா. இங்கே ஒரு விஷயம் நீங்கள் அறியணும், 2 பேருமே ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறவங்க தான். யோசேப்பும் நீதிமான் தான். யோசேப்பு தூங்கிட்டு இருக்கும்போது சொப்பனத்தில் தேவதூதன் வழியாக பேசுகிறார். என்ன பேசுகிறாருன்னா, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினாலே உண்டானது அப்படின்ட்டு சொல்லி அவனுடைய சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. மறுபடியுமா அவங்க ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு அங்கே வழியை உண்டு பண்ணுறார். ஓகே, இப்போ நீங்கள் சிந்திக்கலாம், இந்த ஸ்டோரியிலேருந்து அப்படி என்ன இருக்குது அப்படின்னு சிந்திக்கலாம். ஆனால் இதில் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. என்னது அப்படின்னா, இங்கே மெயினான ரீசனே சந்தேகம்தான். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே சந்தேகம் அப்படிங்கிறது வந்துட்டுன்னா அது பிரிவினையில் கொண்டு போய் மோஸ்ட்லி விட்டுரும். நமக்கு நிறைய கேள்விகள் வந்துடும். ஸோ ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ, ஏதோ ஒரு சம்பவத்தை குறித்தோ, ஏதோ ஒரு நபரை குறித்தோ நமக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் நம்ப முடியாது. எல்லாமே நமக்கு கேள்விக்குறியாக ஆயிரும். இப்படிப்பட்ட சந்தேகம் அப்படிங்கிற பிரச்சனையில் நம்ம மாட்டிக்கிட்டு இருந்தோன்னா, நம்ம ஜெபிக்கிற பிள்ளையாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம ஆண்டவர்கிட்ட கண்டிப்பாக இதை குறித்து சொல்லணும். நம்ம கண்டிப்பாக ஜெபிக்கணும். நம்ம அப்படி ஜெபிக்கும்போது இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிரியை செய்தது போல், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணது போல் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலையும் சால்வ் பண்ண வல்லவராக இருக்கார்.